அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்பெஷல் மட்டன் குருமா ஈரல் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 1.5 கிலோ மட்டன் எடுத்திருக்குது. நம்ம கறி வாங்கையிலேயே பெரிய துண்டாக வெட்டி வாங்கிக்கிறேன்னு. இப்போ குருமாவுக்கு நம்ம தேங்காய் வறுக்கன்னு ஒரு முழு தேங்காயை துருவி வச்சுருக்குது. இப்போ ஒரு சட்டி அடுப்பு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்தெடுக்கணும். தீயை சிம்பிளை வச்சுக்கிறேன்னு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கிறணும். இப்போ நல்லா வறுத்துருச்சு. ஒரு தட்டில் ஒட்டி ஆற வச்சிடணும். இதே மாதிரியே எல்லா தேங்காயையும் வறுத்துக்கிறணும். வேறு எந்த மசாலாவும் வறுக்க தேவையில்லை, தேங்காயை மட்டும் வறுத்தா போதும். நல்லா ஆறணும். அப்புறமா தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறணும். இப்போ குருமாக்கு மட்டனையும் கழுவி வச்சுருக்குது, கிரேவிக்கு ஈரலையும் கழுவி வச்சுருக்குது. இப்போ மட்டனில் நம்ம வெங்காயம் தக்காளி மசாலாலாம் போட்டு ஊற வைக்கணும். 4 பெரிய வெங்காயம் 4 தக்காளி பழத்தை நறுக்கி வச்சுருக்குது. பாதி வெங்காயத்தையும் பாதி தக்காளியும் கறியில் ஓட்டுறேன்னு. 2 ஸ்பூன் கறி மசாலாத்தூள், 1 கப் தயிர், தேவையான அளவு உப்பு போட்டு பேதறி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். இப்போ கிரேவிக்கு நம்ம தாளிச்சுக்கிடுவோம். ஒரு சட்டி அடுப்பை வச்சுட்டு கடலை எண்ணெய் கொஞ்சம், சின்ன வெங்காயம் கருவாயில் போட்டு தாளிச்சுக்கிறேன்னு. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. ஒரு பெரிய தக்காளியில் ஒரு தக்காளி பழம் போட்டால் போதும், ரொம்ப போட தேவையில்லை தக்காளி. ஒரு தக்காளியை வதக்கிட்டு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன்னு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன். வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஈரத்துக்கு கொட்டி உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு நம்ம வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன்னு. ஊற்றி மூடி போட்டு வேக வைக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம சிம்பிள் வச்சிடணும் தீயை. இப்போ குருமாக்கு தாளிச்சுக்கிடுவோம். ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு நெய் கொஞ்சம், கடலை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன்னு. எண்ணெய் சூடாகவும் பட்டை கிராம்பு ஏலக்காய், நம்ம பாதி வெங்காயம் வச்சுருக்கிறோம்ல அந்த வெங்காயம் கருவாயெல்லாம் போட்டு தாளிச்சுக்கிறேன்னு. நல்லா வதங்கவும் ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லி 2 போட்டுக்கிறேன்னு. ஒரு 4-5 பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த பாதி தக்காளி பழம் வச்சுருக்கிறோம்ல அதையும் போட்டு வதக்கிறேன்னு. இப்போ ஈரல் நல்லா கொதிச்சுக்கிட்டு வந்துடுச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா கிளறி விட்டுக்கிறேன்னு. இப்போ ரம்ப இலை 2 போட்டுக்கிறேன்னு. மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிறேன்னு. நல்லா வதங்கவும் இந்த கறியை தூக்கி கொட்டி நல்லா கிளறி விட்டு இதுக்கும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி, கறிக்கு வேக லேட்டாகும், இதுக்கும் கொஞ்சம் நல்லா தண்ணி வைக்கலாம். தண்ணியை ஊற்றி மூடி போட்டு வேக வைக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம சிம்பிளை வச்சிடணும் தீயை. இப்போ நம்ம மட்டன் குருமாக்கு பால் ரசம் வச்சா நல்லா இருக்கும். இதை நான் முதல்ல ரெசிபி போட்டிருக்கிறேன். பருப்பு அதை வறுத்து ஆட்டி போட்டுக்கிறேன்னு. சீரகம் சோம்பு மிளகையும் நம்ம கொரகொரப்பாக அரைச்சிக்கிறேன்னு. வெங்காயம் தக்காளி கருவாயில் பச்சை மிளகா எல்லாத்தையும் நம்ம கொரகொரப்பாக அரைச்சி
அந்த பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கிறணும். இப்போ ஈரல் கிரேவி நல்லா வற்றி வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு மல்லி இலையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஈரல் கிரேவி ரெடி. இப்போ ரசத்தை நம்ம கொதிக்க வைக்கணும். கொஞ்சமாக புளியும் ஊற்றி கொதிக்க வச்சுக்கிடுவோம். இப்போ தேங்காயை அரைக்கணும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ ரசமும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தேங்காய் பாலை ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு போட்டு மல்லி இலை போட்டு இறக்கிடணும். தேங்காய் பால் ரசம் ரெடி. இது முதலே நான் ரெசிபி போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம குருமாக்கு தேங்காய் அரைச்சாச்சு. முந்திரியா பருப்பு பாதி கடலை கொஞ்சம் போடணும். அதையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன்னு. இப்போ கறி நல்லா வெந்துருச்சு. வேகாமல் நான் உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறேன். அதை போட மறந்துட்டேன், வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ ஆட்டி வச்சிருக்கிற முந்திரியா பருப்பு கடலையை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். அது கொதிக்கவும் இந்த தேங்காயவும் ஊற்றி கலக்கி விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும். இப்போ நல்லா கொதிச்சு நல்லா மட்டனும் வெந்துருச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இறக்க போயில கொஞ்சமாக புதினா மல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். மட்டன் குருமா ரெடி. சூப்பராக இருக்கும், செய்து பாருங்கள். இப்போ இதுக்கு நம்ம மட்டன் குருமாக்கு தேங்காய் பால் ரசம், சம்பல், ஈரல் கிரேவி எல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம ஒரு சம்பல் பிணையன்னு. இந்த ரெசிபி நான் முதலே போட்டிருக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம், தேங்காய், தக்காளியை நல்லா பிணைஞ்சு போட்டுக்கிறேன்னு, ஒரு பச்சை மிளகா ஊறுகாய் போட்டு பிணைஞ்சிக்கிறேன்னு. இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஈரல் கிரேவி, மட்டன் குருமா, தேங்காய் பால் ரசம், வெங்காய சம்பல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும் மட்டன் குருமா. நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.